வெல்கம் டு கல்யாண விருந்து. இன்னைக்கு நான் சொல்கிற பொருட்களை உங்களுடைய வீட்டில் இப்படி வைத்தால் சுபிக்ஷம் பொங்கி வழியும், லட்சுமி கடாட்சம் போதும் போதும் என்ற அளவிற்கு நிறைவாக கிடைக்கும். பணம் காசை வைத்துக்கொண்டு பெரிய பணக்காரர்களாக வாழ்வது வேறு, லட்சுமி கடாட்சமுடன் சுபிக்ஷமாக நிறைவான வாழ்க்கையை வாழ்வது என்பது வேறு. சில பேருக்கு இந்த இடத்தில் சந்தேகம் வரும், லட்சுமி கடாட்சம் என்றாலே பணம் தானேன்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. சில வீடுகளில் தேவைக்கு ஏற்ப வறுமை இல்லாமல் பணம் இருக்கும் பட்சத்திலும் அந்த வீட்டில் லட்சுமி கடாட்சமும் சுபிக்ஷமும் நிறைந்த வீடாக தான் இருக்கும். கோடி கோடியாக பணம் இருந்தாலும் கூட அந்த இடத்தில் சில இடங்களில் லட்சுமி கடாட்சம் சுபிக்ஷமும் இருக்காது. சண்டை சச்சரவுகளும் பிரச்சனைகளும் இருக்கும். இந்த இடத்துல இந்த சுபிக்ஷத்தை நம்மால் நிலைநிறுத்த முடியாது. ஆக ஒரு வீட்டில் சுபிக்ஷம் நிறைவாக இருக்க வேண்டும், லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும் என்பதை சின்ன சின்ன குறிப்புகள் மூலம் இந்த பதிவினை நம்ம பார்க்கலாம். பெரிய பெரிய பரிகாரங்களை பூஜைகளை நான் எல்லாம் செய்ய போவது கிடையாது. சில விஷயங்கள் நம்ம பிடித்த ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறனால உங்களுக்கு அந்த லட்சுமி கடாட்சம்னு சொல்கிறது உங்கள் வீட்டில் எப்பயுமே நிலைத்திருக்கும். பூஜை அறையில் தீபம் ஏற்றும் போது ஊதுபத்தி ஏற்றும் போது சாம்பிராணி தூபம் ஏற்றும் போது அதை பூஜை அறையில் மட்டும் வைக்காமல் முடிந்தவரை ஒரு ஊதுபத்தியை நிலைவாசப்படியில் இல்லை வரவேற்பு அறையில் வைப்பது வீட்டுக்கு சுபிக்ஷத்தை தேடித்தரும். வீட்டுக்குள் நுழைந்து உடன் வீட்டுக்குள் நுழைபவர்கள் கண்ணுக்கு படும்படி பசுமாடு உடன் கன்றும் சேர்த்த புகைப்படம் அல்லது சிலை இருப்பது மிகவும் நல்லது. அந்த மாதிரி அவங்க கண்ணுக்கு தெரியணும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதே போல் வரவேற்பறையில் அழகாக அலங்கரிக்கப்பட்ட சங்கு வைப்பது வீட்டுக்கு சுபிக்ஷத்தை தேடித்தரும். உங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படியான வசதி இருந்தால் இசை சம்பந்தப்பட்ட பொருட்களை வாசிக்க தெரிந்தாலும் சரி, வாசிக்க தெரியவில்லை என்றாலும் சரி, வீணை, தபேலோ இல்லை ஹார்மோனிய பெட்டி இப்படிப்பட்ட விஷயங்களை வாங்கி வரவேற்பறையில் நீங்கள் வைக்கலாம். வசதி உள்ளவர்கள் உண்மையிலே இந்த பொருட்களை வாங்கி வைப்பது தவறு கிடையாது. வசதி இன்னும் பெருகத்தான் உங்களுக்கு செய்யும். வசதி குறைந்தவர்கள் இப்படிப்பட்ட பொம்மைகளையாவது வீட்டின் வரவேற்பு அறையில் வாங்கி வைத்து கொண்டால் நிச்சயமாக ஒரு நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கப்படும். இதையெல்லாம் செய்ய முடியாதவர்கள் கூட ஒரு கைப்பிடி அளவு ஏலக்காயை வாங்கி ஒரு கண்ணாடி பாட்டிலில் நிரப்பி மூடி போட்டு வரவேற்பறையில் எல்லோர் கண்ணுக்கும் தெரியும்படி அது வைக்கணும். அது முக்கியம். 5 அல்லது 10 ஏலக்காய்களை வைப்பதை விட ஒரு கண்ணாடி பாட்டில் சிறிய அளவுக்கு இருந்தாலும் கூட அது நிரம்பி இருக்கணும். அந்த ஏலக்காய் பாட்டில் அந்த மாதிரி இருக்கணும். இப்போ பெரிய பாட்டிலில் போய் 5 ஏலக்காவை நம்ம வைக்கக்கூடாது. அது குட்டி பாட்டிலாக இருந்தால் கூட அந்த பாட்டில் நிரம்பணும். அது ரொம்பவே முக்கியம். இது வீட்டுக்கு மேலும் மேலும் சுபிக்ஷத்தை கொடுத்து கொண்டே தான் இருக்கும் சொல்கிறது தான் ஒன்று. முயற்சி செய்து பாருங்கள். கண்டிப்பாக வீடு சுபிக்ஷம் இல்லாமல் இருள் நிறைந்த சூழ்நிலையில் உங்கள் வீடு இருந்தால் கூட இந்த பொருட்கள் வைக்கிறனால கண்டிப்பாக உங்களால் வித்தியாசத்தை உணர முடியும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சுபிக்ஷம்னு சொல்கிறது இது வைக்கிறனால உங்களால் மாற்றத்தை கண்டிப்பாக பார்க்க முடியும். இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.